ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரிடத்திலே நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் தேவை, நம்பிக்கை தேவை. அதே வேளையிலே வேதம் சொல்லுகிறது, என்னுடைய வாஞ்சை வளர்ந்தோங்க செய்யாரோ. கர்த்தர் என்னுடைய வாஞ்சையை பார்க்கிறார். இந்த வாஞ்சை என்று சொல்லுவதை நான் யோசித்த வேளையிலே ஒரு சில காரியங்களை வாஞ்சையை பற்றி நான் சொல்லிவிட்டு கர்த்தர் அந்த மனிதர்களை விடுதலை ஆக்குறதை நான் யோசித்தேன். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போமானால், என்னுடைய ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியினால் அதிகாலையிலும் உம்மை நான் தேடுகிறேன். ஏசாயாவினுடைய அனுபவம் என்னவென்றால், இரவிலே என்னுடைய ஆத்துமா உம்மேல் வாஞ்சையா இருக்கிறது. அந்த வாஞ்சையினால் அல்லது அந்த உள்ளே இருக்கிற அந்த ஆவியினால் அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன் என்று உண்மையாய் தேவன் மேல் வாஞ்சையுள்ள ஒரு ஆத்மா, அதனுடைய ரியாக்ஷன் என்ன என்று கேட்டால், இரவிலே நான் உம்மை வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே, அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன். ஆகினால்தான் சங்கீதக்கார அனுபவத்திலேயும் 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே, ஆண்டவரே நீர் என் தேவன், அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், என் மாமிசமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று சொன்னார். காலமே நான் உம்மை சமூகத்தில் எப்படி தேட முடிகிறது என்று சொன்னால், என்னுடைய மாமிசமானது உம்மை வாஞ்சிக்கிறது ஆண்டவரே. ஆகினாலே தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலையிலே நான் உம்மை தேடுகிறேன். நாம் அதிகாலையிலே தேவனை தேடுகிறதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், தேவையினாலே அல்ல, நம்முடைய பிரச்சனையினாலே அல்ல. நான் சொல்லுவேன், ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறார்கள், அவருடைய மாமிசம் வாஞ்சிக்கிறது, அவருடைய ஆவி வாஞ்சிக்கிறது. இரவெல்லாம் வாஞ்சையினாலே வேதம் சொல்லுகிறது, அதிகாலமே நான் ஆண்டவரை தேடுகிறேன். நம்முடைய வாஞ்சைகளை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய தேவைகளுக்காக, தங்களுடைய பிரச்சனைகளுக்காக தேடுகிறார்கள். ஆனால் தேவனை தேடுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், என்னுடைய மாமிசம் வாஞ்சிக்கிறது ஆண்டவரே, என்னுடைய இருதயம் வாஞ்சிக்கிற இரவெல்லாம் அந்த வாஞ்சையினால் ஆண்டவரே நான் உம்மை அதிகாலமே தேடுகிறேன். தேடுகிறது மாத்திரம் அல்ல, இந்த வாஞ்சை ஒரு மனிதனை இன்னொரு நிலைக்கு கொண்டு போகிறது. உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், தயவு செய்து 3வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், அங்கு சொல்லப்படுகிறது, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார், அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். ஒரு வாஞ்சை தேடுகிறதுக்கு மாத்திரம் அல்ல, தேவன் மேல் உள்ள வாஞ்சை உட்கார பண்ணுகிறது. அதனுடைய நிழலிலே உட்காருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆம், கிறிஸ்தவ வாழ்க்கை தேடுகிற வாழ்க்கை மாத்திரம் அல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உட்காருகிற வாழ்க்கையும் இருக்கிறது.
இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேட அறிந்திருக்கிறார்கள். பட் அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய நிழலிலே அல்லது தேவ சமூகத்திலே உட்காருவதற்கு அறிந்திருக்கவில்லை. ஒரு அழகான விளக்கத்தை நாம் பார்ப்போமானால் லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே 39ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் அந்த சம்பவம் ஒரு நல்ல சம்பவம். இயேசு அந்த பெத்தானியா என்ற இடத்திலே ஒரு வீட்டுக்கு வருகிறார். அங்கே 2 சகோதரிகள் இருக்கிறார்கள். அங்கே மார்த்தாள் என்று சொல்லுகிறவள் பெரியவள், அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லியிருக்கிறார். இயேசுவை அங்கீகரித்தாள். இயேசுவை அங்கீகரித்து விட்டு அவள் என்ன செய்தாள் என்று கேட்டால், இயேசுவுக்காக போய் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் மரியாள் என்று சொல்லுகிற சகோதரி இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று இருக்கு. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப வித்தியாசமாய் தெரிந்தது. வேதம் சொல்லுகிறது, அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்போ நான் நினைக்கிறேன், இயேசு வசனத்தை பேசிக்கிட்டு இருக்கார். அங்கே ஒரு வேலை நடக்குது. இயேசு வசனம் சொல்லிக்கிட்டு இருக்கார். ஒருத்தி வசனத்திட்ட உட்காருகிறாள், இன்னொருத்தி இயேசுவுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறாள். நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு கூட நான் ஆவிக்குரிய உலகத்தில் நான் பார்க்குறேன், நிறைய பேர் இயேசுவுக்காக என்னெல்லாமோ செய்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே உழைக்கிறேன், இங்கே உழைக்கிறேன், அங்கே ஓடுறேன், இங்கே ஓடுறேன், அங்கே சமையலை பார்க்குறேன், அங்கே எல்லாத்தையும் பார்க்குறேன், என்னத்தெல்லாமோ பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஊழியத்தின் நடுவில் அங்கே என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் வசனத்தை பேசிகிட்டு இருக்காரு. மார்த்தாள் வசனத்தை கேட்கவே இல்லை, மரியாள் வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கா. வேதம் சொல்லுகிறது, இந்த வசனத்தை கேட்காம ஆண்டவருக்காக உழைக்கிறாங்க பாருங்க. அங்கே நான் சமையல் பண்ணினேன், இங்கே யாருக்காப்பா செய்கிறேன்னு சொன்னால் ஆண்டவருக்காக செய்கிறேன். வசனம் கேட்காம நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் என்னத்தை சாதிக்கவே முடியாது. அந்த வசனத்தை கேட்காம என்னெல்லாமோ செய்துட்டு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, மார்த்தாளே, நீ அநேக காரியத்தை குறித்து நீ கவலைப்பட்டு நீ கலங்குகிறாய். உன் வீட்டில் இயேசு தான் உட்கார்ந்துருக்காரு. உன் வீட்டில் இயேசு உட்கார்ந்து வசனத்தை பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் நீ வசனத்தை கேட்காம நீ ஆண்டவருக்காக என்னமோ சாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற. யாருக்கு தெரியுமா கவலை? இன்றைக்கு இயேசு என் வீட்டில் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க, இயேசு என்னோட இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வசனத்தை கேட்கறது இல்லை. வசனத்தை கேட்கறது இல்லை. ஆலயத்துக்கு வருவாங்க, வசனத்தை கேட்க மாட்டாங்க. ஆலயத்துக்கு வந்துடுறாங்க, நல்லா உட்காந்து தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஆலயத்துக்கு வருவாங்க, ஆண்டவருக்காக நான் வேலை செய்கிறேன்னு சொல்லுவாங்க, வசனத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் கலக்கங்கள் தீர்றதில்லை. ஆண்டவர் சொல்கிற, நீ அநேக காரியத்தை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குறம்மா. ஆனால் தேவையானது ஒன்று தான். என்ன தெரியுமா? நான் வசனம் பேசிகிட்டு இருக்கேன் பாரு, இந்த வசனத்தை கேளு. வசனம்தான் வாழ்க்கைக்கு பிரச்சனைக்கு தீர்வு உண்டாக்கும். வசனம்தான் கவலையை போக்கும். எல்லா பிரச்சனைக்கு முடியும் வசனம். ஆலயத்துக்கு வந்துட்டேன், ஊழியம் செய்கிறேன், பல பணிகளை நிறைவேற்றுகிறேன். நான் சொல்லுகிறேன், இயேசுவுக்காக செய்கிறது இருக்கட்டும். முதலாவது நம்முடைய வாழ்க்கை பிரச்சனை இயேசுவோடு செய்யணும். இயேசுவுக்காக நாம் என்ன செய்தோம் என்கிறதை காட்டிலும் இயேசுவோடு என்ன செய்தோம் என்பது மிக முக்கியமானது. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் உட்காரவே முடிகிறதில்லை.
ஆனால் தேவன் மேல் ஒரு வாஞ்சை ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்குமானால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் உட்காருகிறார்கள். சங்கீதக்காரன் அனுபவத்திலே சொல்லுவார், 119 சங்கீதம் 131 வசனத்திலே, உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியினால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு நான் என்ன செய்கிறேன்னா ஏங்குகிறேன். பாருங்க, ஆண்டவர் பரிசுத்தவான்களை பயன்படுத்தி இருக்கிறார், அவர்களை கரத்தில் எடுத்திருக்கிறார், அவங்களை தாழ்மையிலிருந்து கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார்னா அவங்க அனுபவங்களை எல்லாம் நான் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நான் நம்முடைய கற்பனைகளை வாஞ்சிக்கிறபடியினால் நான் என்ன செய்தேன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய வாயை ஆவென்று திறந்து ஏங்குகிறேன். நம்முடைய வார்த்தைக்காக நான் ஏங்குகிறேன். நாம் தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு வசனத்தை அனுப்பி நம்மை விடுதலையாக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவம் தேவை. அவருடைய சமூகத்திலே உட்காருகிற அனுபவம் தேவை. மார்க் 5 அதிகாரத்திலே ஒரு மனிதன் இயேசுவை சந்திக்கிறான். அந்த மனிதனை நீங்கள் பார்ப்பீர்களானால் அவன் அடங்காத ஒரு மனுஷன். அவன் வீட்டிலே தரிக்கிறதே இல்லை. அவன் பிசாசு பிடித்தவன் என்று சொல்லுகிறான். அவனை அடக்குவதற்கு ஒருவரால முடியவில்லை. அவன் கல்லறையிலே இருக்கிறான். அவன் கூச்சலிட்டு கொண்டிருக்கிறான். அவன் வஸ்திரம் தரிக்காத ஒரு மனிதனாக பல பிசாசுகளினாலே அவன் அலக்களிக்கப்படுகிற ஒரு மனிதனாக இருக்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் இயேசு அவனை சந்தித்தார். அவன் இயேசுவினால் அவன் சந்திக்கப்பட்ட பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 15 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாக பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். முன்னால பயந்தது வேற. முன்னால அவன் பேய் பிடிச்சு ஒருவனும் அடக்க முடியாமல் ஓடினான், பயந்தார்கள். ஆனால் பாருங்க, இப்போ அவன் பேய் போயிடுச்சு, ஆனால் அவனை கண்டு பயப்படுறாங்க. இப்போ அவன் யார் தெரியுமா? புத்தி தெளிஞ்சவன், ஆனால் அவனை கண்டு பயப்படுறாங்க. ஏன் பயந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவன் உட்கார்ந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்டான். கர்த்தர் அங்கே பேசிகிட்டு இருக்காரு. அங்கே உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டபோது அவங்க இப்போ நல்ல வஸ்திரம் தரிச்சிருக்கான், இப்போ நிர்வாணி இல்லை, வஸ்திரத்தை அவுத்து போட்டு அவன் ஓடலை, இப்போ தன்னுடைய காயங்கள் தன்னுடைய கல்லால் கிழிச்சிக்கலை. ஆனால் ஜனங்கள் என்ன பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவன் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறான், புத்தி தெளிந்து உட்கார்ந்து இருக்கிறான். ஜனங்கள் அதை கண்டு எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்போ பயப்படுவாங்க? அவன் கல் வச்சிருக்கான், அவன் பேய் பிடிச்சு ஓடுறான், கத்திக்கிட்டு ஓடுறான்னா எல்லாரும் பயந்து அடித்து ஓடுவாங்க. ஆனால் ஒரு பயம் அவனை பற்றி உண்டாது எப்போன்னு கேட்டிங்கன்னா, நல்ல வஸ்திரம் தரித்து நல்ல புத்தி தெளிஞ்சு புத்தி தெளிவோடு உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஜனங்கள் பார்த்து என்ன செய்தாங்கன்னு கேட்டிங்கன்னா பயந்தார்கள். அருமையானவர்களே, உண்மையாக ஒரு தேவனுடைய பிள்ளை தேவ சமூகத்திலே உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற பழக்கம் இருக்குமானால் நான் நிச்சயமாக சொல்லுவேன், நம்மை கண்டு ஜனங்கள் பயப்படுவாங்க. நம்முடைய அதிகாரத்தை கண்டு பயப்படாதவங்க. இன்றைக்கு அநேக வீடுகளிலே பிள்ளைகள் பெற்றோருக்கு பயப்படாத காரணம் என்ன தெரியுமா? பெற்றோர் உட்காருகிற அனுபவம் இல்லை.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.